சார் களத்துக்கு களத்தில் பணியாற்றுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானருக்கு. இது சினிமா வசனம் இல்லை. அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு ஏதாச்சும் சொன்னார், விஜயை சாடினார். ஏப்பா முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறது வச்ச இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார், நம்மளை ஆளக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுபோன்ற நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே அதுக்குள்ளே மற்ற யாரையும் இது முதல் தொடக்கனால யாரையும் நான் சாட விரும்பலை. தம்பி கேட்டதுனால சொன்னேன். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மதுரையில் 200 கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்றைக்கி திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை. ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. 3 மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை. இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை. இது போன்ற ஒரு ஆட்சி, அவ்வளோ ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டும் சொல்ல இந்தியாவிலையும் எங்கு நடந்ததில்லை. 5 மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை. இதுக்கு இந்த ஆண்டாட்சி விடுதல் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா செய்ய சொல்லிடலாம். திமுக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர். ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கலை. இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார். எல்லா 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. யாரையும் ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல, 5 மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல, நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. இங்கே இருக்கிற நான் தாண்டா வீரன் அப்படின்னு இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் பேசுகிறாங்க. எனவே இந்த ஆட்சி நம்ம 23ஆம் புலிகேசி ஆட்சியை போல தான் இருக்கிறது என்பதை தெரிவித்து